ஆக்சுவலா இந்த வீடியோ எடுக்கும்போது மார்னிங் 3:35 நான் நைட் ஷிஃப்ட்ல இருந்தேன். பிறந்ததுல இருந்து 21 இயர்ஸா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல காலையில 5 o'clock எழுப்பிடுங்க நான் படிக்கணும் அப்படின்னு. ஆனா 5:45 தான் எழுப்பிடுவாங்க. ஏன்னா இன்னொரு அரை மணி நேரம் கொஞ்சம் தூங்கட்டும். 21 இயர்ஸ் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டு என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. நவ் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கிவ் தம் பேக். எங்க அப்பா அம்மா என்ன பார்த்து அது ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரௌடா தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்ளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கோட இந்த வீடியோ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல. பட் இவங்கள போல ஃபேமிலிக்காக ஹெசிடேட் பண்ணாம நைட் ஷிஃப்ட் போற எம்ப்ளாயிஸ் எல்லாம் நான் சொல்ற சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணா கண்ணை டேமேஜ் ஆகாம தடுத்துக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது போல யூஸ்ஃபுல்லான ஐ கேர் டிப்ஸ் உங்களுக்கு ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் கிட்ட இருந்து வேணும்னா மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 20-20-20 ரூல். அதாவது நீங்க ரொம்ப நேரம் சிஸ்டத்துல ஒர்க் பண்றீங்கன்னா 20 minutes once 20 feet away இருக்க ஆப்ஜெக்ட் 20 seconds பாருங்க. அதுவே நீங்க வந்து 2 to 3 hours மேல உங்க சிஸ்டத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 15 to 20 minutes பிரேக் விட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா ஐல இருக்க மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், உங்க ஸ்ட்ரெயினும் குறையும். டாக்டர் பிரெஸ்கிரைப்ட் ப்ளூ ஃபில்டர் லென்சஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல பிரைட்னஸும் கான்ட்ராஸ்டும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு டார்க் ரூம்ல உங்க சிஸ்டமும் போனும் யூஸ் பண்றது கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் தான் ஐ ட்ரைனஸுக்கு முக்கியமான காரணம். நைட் ஷிஃப்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இது ரொம்பவே காமனான ப்ராப்ளம். சோ போதுமான அளவு தண்ணி குடிக்கிறதால ரொம்பவே கான்சியஸா இருங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது பிளிங்க் ரேட், அதாவது கண்ணை சிமின்றது ரொம்பவே குறைஞ்சிரும். இதனாலயும் ட்ரைனஸ் வரலாம். அடிக்கடி கண்ணை சிமிட்டுங்க. அப்பப்போ சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்து கண்ணுக்கு ரெஸ்ட் விடுங்க. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு ரிட்டர்ன் போறப்ப சன்ரைஸ் ஆயிரும்னா மறக்காம சன்கிளாஸ் போடுங்க. ரூமுக்கு போடணும் லைட் ஆஃப் பண்ணி நல்ல ஒரு தூக்கத்தை போடுங்க. இது மட்டும் இல்லாம உங்க ஐஸ் ஹெல்த்தியா இருக்கணும்னா சரியான டயட்டும் ஃபாலோ பண்ணணும். டயட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல டயட்னு போடுங்க. நானே உங்களுக்கு சென்ட் பண்றேன். நான் எப்போதும் நைட் ஷிஃப்ட் போறத சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஃபேமிலிக்காக நைட் ஷிஃப்ட் போற எம்ப்ளாயிஸ்க்குலாம் பிக் சல்யூட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நைட் ஷிஃப்ட் போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி டேக் கேர் ஆஃப் யுவர் ஐஸ்னு சொல்லுங்க.